Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போது 8th standard maths NCERT syllabus exponents and power chapter 2 2.1 4th Roman. Write the reciprocal of this following ன்னு கொடுத்திருக்காங்க. So இங்க கொடுத்திருக்க வேல்யூ reciprocal பண்ணனும். என்னன்னா 3 power minus 50. Reciprocal of 3 power minus 50. So reciprocal நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த வேல்யூஸ் 1 by ன்னு எடுக்க போறோம். இங்க ஒண்ணுமே இல்லையா? fractions இருந்தா ஃபுல்லா வரும், full values இருந்தா fraction formatல வரும். இங்க full value இருக்கும்போது நம்ம அதை எப்படி எழுதுவோம்? 1 by ன்னு எழுதுவோம். 1 by 3 power minus 50. So இப்போ இது denominatorல பாத்தீங்கன்னா a power minus m ரூல்ல இருக்கு. a power minus m என்ன? 1 by a power m. So already இது fractionல இருக்கிறதுனால இது reciprocal ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? 3 power 50 வரும். So இது நம்ம அந்த values அந்த formula apply பண்ணதால அந்த minus போய்டும். The value is 3 power 50. Next second sum. Reciprocal of minus 2 power 5 அப்படின்றப்போ 1 by minus 2 power 5 ன்னு எழுதிடுறோம். இப்போ இந்த format பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by minus 2 power 5 இருக்கு. இந்த 5 வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நியூமரேட்டர்லயே மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன்னா 1 எவ்வளவு டைம் மல்டிப்ளை பண்ணாலும் வேல்யூஸ் என்ன? 1 தான். So 1 power 5 by minus 2 power 5. இத நம்ம எப்படி எழுதுறோம்னா minus 1 by 2 whole power 5. Clear? இப்போ third sum பார்க்கலாம். Reciprocal of minus 1 by 3 whole power minus 5. So இது எப்படி எழுத போறோம்? 1 by minus 1 by 3 whole power minus 5. ஆல்ரெடி ஒரு டைம் ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நம்ம கீழே என்ன இருக்குது? பவரில் மைனஸ் இருக்குது. திருப்பி இது ரெசிப்ரோக்கல் இந்த பவர் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு வேல்யூ எப்படி வரும்? minus 1 by 3 whole power 5 வரும். Clear? இப்போ fifth sum பார்க்கலாம். Express 125 and 343 and minus 125 and 343 as a power of a rational numbers அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ rational numbers பவர்ஸில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் எழுதலாம். 125 by 343. ஸோ 125னா என்ன வரும்? 5 cube. 5 into 5 into 5. ஸோ இங்கே 343 பார்த்தீங்கன்னா 7 cube. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வரது பார்த்தீங்கன்னா ஒரே பவரில் வர பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 5 cube, இது வந்து 7 cube. இது ரெண்டுமே கியூப் இருக்கிறதுனால நான் இதை என்ன பண்ண போகிறேன்? ஹோல் க்யூபாக எழுத போகிறேன். 5 by 7 தான் ஹோல் க்யூப். கிளியர்? இதே ஃபார்மட் தான் நெகட்டிவ்லும், பெரிய எந்த சேஞ்சுமே கிடையாது. அதே நம்பர் மைனஸ் இங்கே ப்ளஸ் இருந்ததால ப்ளஸ் 5 cube, மைனஸ் இருந்ததால மைனஸ் 5 cube. பை 343க்கு என்ன எழுதுவோம்? 7 cube. ஸோ இது என்ன இண்டிவிஜுவலாக எழுதும்போது minus 5 whole power 3, 7 power 3. இப்போ எழுதும்போது என்ன பண்ணும்? minus 5 by 7 whole power 3. Clear? Thank you.